வணக்கம் நண்பா. மார்க்கெட்டும் பரபரப்பாக வழக்கம் போல் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. வியாபாரிகளும் கூலிக்காரங்களும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கடையிலையும் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சேல்ஸ் நடந்ததுனால மூட்டையும் கண்ணாமலான்னு கிடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது நம்ம ஏற கட்ட வேண்டியது நம்ம வேலையாக இருக்குது. இன்றைக்கி கடையில் ஆள் பற்றாதவரெலாம் எண்ணெயை போட்டு இன்றைக்கி சாவடிச்சிட்டானுங்க. எண்ணெயை வேலை வச்சு ஒன்றுட்டானுங்க கூட சொல்லலாம். நம்ம கடையில் இருக்க பிள்ளைங்க நீ சிங்கம் மாரி வேலை பார்த்துட்ருக்காங்க பரபரப்பாக. எதுக்கும் நாங்கள் சலித்தவங்க இல்லைன்னு வேலையை பயங்கரமாக செய்வாங்க. செய்கிற வேலையை கஷ்டம் இல்லைன்னு நினச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் வேலை பார்க்க முடியும். அது வெங்காய கடையில் வேலை பார்க்க முடியும். ஒரு வெங்காயம் மூட்டையும் 50 கிலோ மேலே தான் வரும். இன்றைக்கே ஒரு வேலையை பார்த்து இந்த வேலையை ஐயோன்னு பயப்படக்கூடாது. வேலையை நம்ம விரும்பி செஞ்சால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். அப்படிப்பட்ட வேலை தான் வெங்காயம் மண்டி வேலை. பாருங்கள், நம்ம பசங்க எவ்வளோ சிறப்பாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. வேலை எப்போயுமே டிசிப்ளினாக சூப்பராக செய்வாங்க நம்ம பசங்க. ஆக மொத்தம் ஒரு வழியாக வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேலை கம்ப்ளீட் ஆனோடனே இறஞ்ச மூட்டைங்கள்லாம் களைஞ்ச மூட்டைங்கள்லாம் எடுத்து சரி பண்ணி எடுத்து அடுக்கிறது, அடுத்து கட்டுற வேலை நமக்கு. அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. அவர் எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், நம்ம பையன் எவ்வளோ சூப்பராக அட்டி போட்டுட்டு போகிறாரு பாருங்கள். அட்டி போட்டு கம்ப்ளீட் ஆனோடனே கடை எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். டெய்லியும் இதே ஊருக்கு ரொட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கோம். மூட்டை விற்ற பிறகு அலைன் பண்ணுறது அவங்களுடைய வேலை. டெய்லியும் அலைன் பண்ணி வச்சா தான் மறுநாள் சேல்ஸுக்கு அது ரெடியாக இருக்கும். கடையும் பார்க்க நீட்டாக இருக்கும். கஸ்டமரும் நியூ ஆனியன் வந்திருக்குன்னு எடுப்பாங்க. இந்த வேலை